கல்லூரி முடிந்து வந்த மதுபாலன் மஹீஷாவிற்கு குட் ஈவினிங் சொல்வதற்காக அவளது அறைக்கு வந்தான். அங்கே மஹீஷா எக்கச்சக்கமான பெண்களின் போட்டோக்களை கட்டிலின் மேல் கடைபரப்பி வைத்திருப்பதை கண்டவன், மஹி, இதெல்லாம் என்ன என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். மது, உனக்கு இதில் எந்த பெண்ணை பிடித்துள்ளது என நீயே செலக்ட் பண்ணுடா. எனக்கு இந்த பெண்களை வெறும் போட்டோக்களில் மட்டும் பார்த்து உனக்கு பொருத்தமான பெண்ணை செலக்ட் பண்ண தெரியல என்றாள் வருத்தத்துடன். அவளின் வருத்தத்தை கண்டவன் அதை நீக்க எண்ணி அங்கிருந்த போட்டோக்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தான். அனைத்தையும் பார்த்து முடித்தவன் சலிப்புடன், எனக்கு இதில் ஒரு பொண்ணை கூட பிடிக்கல, இப்ப என்ன பண்றது மகி என்றான் கவலையாக. அவளின் கவலையை அறிந்தவள், கவலைப்படாதே மது, உனக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் என்றாள். நீ வெயிட் பண்ணுவ, ஆனால் அந்த ராகவ் வெயிட் பண்ணுவாரா? அவனுக்கு என்ன நிஜமாகவே பிடிச்சிருந்தா வெயிட் பண்ணட்டும், இல்லனா வேற எவளையாவது கட்டிக்கட்டும். வெகு சாதாரணமாகச் சொன்னவளை அதிர்ச்சியுடன் பார்த்தவன், மகி, உனக்கு அவரை பிடிக்கவில்லையா என வினவினான். பிடிக்கவே இல்லை, ஆனால் உனக்கு பிடிச்சிருக்கே, அதனால்தான் நானும் ஓகே சொன்னேன். விடு, பரவாயில்ல, எனக்கு யாருன்னு தலையில எழுதியிருக்கோ அவன்தான் நிச்சயமா என் கழுத்தில் தாலி கட்டுவான் என்றாள் நம்பிக்கையுடன். மறுநாள் ராகவிற்கு போன் செய்த மஹீஷா அவனை ஒரு குறிப்பிட்ட ரெஸ்டாரண்ட் ஒன்றிற்கு வர சொன்னாள். சிறிது நேரத்தில் ராகவ் ரெஸ்டாரண்டிற்கு வந்துவிட இருவரும் அங்கிருந்த டேபிள் ஒன்றில் எதிரெதிரே அமர்ந்தனர். இருவருக்கும் காஃபி வரவழைத்த ராகவ் அவளிடம், சொல்லு மஹீஷா என்றான் தோரணையுடன். மஹீஷா சிறிது தயக்கத்துடன் தானும் மதுவும் சின்ன வயதில் போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தை பற்றி சொன்னாள். அதனால் அவனுக்கு பெண் கிடைக்கும் வரை வெயிட் பண்ண முடியுமா என்று கேட்டாள். சிறிது நொடிகள் யோசனையில் ஆழ்ந்தவன் அவளது அழகு முகத்தை பார்த்துவிட்டு சரி என தலையாட்டினான். உடனே மஹீஷாவின் முகம் மகிழ்ச்சியால் மேலும் அழகாகியது. அதை கண்டவன், உன் கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கொண்டேன், அதேபோல் எனக்கும் ஒரு கண்டிஷன் உண்டு, அதற்கு நீயும் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றான். என்ன கண்டிஷன்? புரியாமல் கேட்டாள் மஹீஷா. அதை பிறகு சொல்கிறேன் என்றவன் அவளிடம் சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருந்துவிட்டு புறப்பட்டான். மஹீஷா வீட்டிற்கு வந்ததும் மதுபாலனிடம் ராகவ் தன் கண்டிஷனருக்கு ஒத்துக்கொண்டதை பற்றி சொன்னாள். 2 நாட்கள் கழித்து மஹீஷாவிற்கு போன் செய்த ராகவ் மஹீஷாவை அருகே இருக்கும் தனியார் மருத்துவமனை ஒன்றிற்கு வரச் சொன்னான். மஹீஷா காரணம் கேட்டதற்கு சொல்லாமலேயே போனை வைத்து விட்டான். மஹீஷாவிற்கு ஹாஸ்பிட்டல் என்றாலும் ஊசி என்றாலும் பயம். அதனால் அங்கே தனியாக செல்ல பயந்து கொண்டு மதுபாலனுக்கு போன் செய்து விஷயத்தை சொன்னவள் அவனையும் துணைக்கு வரச் சொன்னாள். மதுபாலனும் கல்லூரியில் அரை நாள் விடுப்பு எடுத்துக்கொண்டு மஹிஷாவுடன் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான். ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்று சேர்ந்து வந்த இருவரையும் எரிச்சலுடன் பார்த்தான் ராகவ். மஹீஷா, நான் உன்னை மட்டும்தானே வரச் சொன்னேன் என்றான் அதிகாரமாக. அவனின் அதிகாரம் மஹீஷாவிற்கு எரிச்சலை உண்டு பண்ணியது. என்ன மது, உங்களுக்கு கூட புரியவில்லையா? நான் இவளிடம் தனியாக பேச வேண்டும் என்றுதான் வரச் சொன்னேன். நீங்களும் ஏன் விவஸ்தையே இல்லாமல் உடன் வந்துள்ளீர்கள் என்றான் எரிச்சலுடன். மதுபாலனிடம் ராகவ் கேள்வி கேட்பது மஹீஷாவிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அவள் எதையோ பேச வாய் திறக்கும் முன் மதுபாலன், சாரி ராகவ், இவளுக்கு ஹாஸ்பிட்டல் என்றால் சிறு வயதிலிருந்தே பயம், அதனால்தான் என்றான். ஓ, அப்படியென்றால் ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கும் பயம் என்றால் அப்போதும் துணைக்கு வருவீர்களோ என்றான் நக்கலாக. அவனின் விரசமான பேச்சில் ஆவேசமடைந்த மஹீஷா தன் கோபத்தை அவனிடம் காட்டத் தொடங்கும் முன் அவளின் கரம் பற்றி அழுத்திய மதுபாலன், மஹீஷா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வெயிட் பண்றேன், நீங்க பேசிட்டு வாங்க என்றவன் உடனே வெளியே கிளம்பி சென்றான். மதுபாலன் முகம் கருத்து வெளியே செல்வதை கண்ட மஹீஷா ராகவிடம், என்ன பேசணும் என்றால் கோபமாக. உன் கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கொண்டேன், அதேபோல் நீயும் என் கண்டிஷனுக்கு ஒத்துக்கொள் என்றவன் அங்கிருந்த பெண் மருத்துவர் அறை ஒன்றை காட்டினான். இந்த டாக்டர் கிட்ட உனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். எதற்கு என புரியாமல் கேட்டாள். நீ வெர்ஜினா என டெஸ்ட் செய்வதற்கு. ஏனென்றால் எனக்கு உன்னையும் மதுவையும் பார்த்தால் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியல. எனக்கு பயங்கர சந்தேகமா இருக்கு. நான் ஒரு கற்பிழந்தவளை கட்டிக்கொள்கிற அளவுக்கு தர்ம சிந்தனை உள்ளவன் அல்ல. அதனால் இந்த டெஸ்டில் நீ கன்னி என தெரிந்தால் உன்னை நான் நம்புகிறேன். உன் கண்டிஷனருக்கும் ஒத்துக்கொள்கிறேன். அவனை எரித்து விடுவது போல் பார்த்தவள், உன்னிடம் என்னை நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியமில்லை. உன் சந்தேக புத்தி இப்பவே தெரிந்ததே, நீ நன்றாகவே இரு என்றவள் அங்கிருந்து வெளியேற முயன்றாள். சட்டென அவளின் கரம் பற்றி நிறுத்தினான் ராகவ். அவன் புறம் திரும்பி அவனை முறைத்தவள், என் கையை விடு என்றாள் கோபமாக. முடியாது மஹீஷா, ஏனென்றால் உன் அசரடிக்கும் அழகு என்னை உன் அடிமையாக்கி விட்டது. ப்ளீஸ், இந்த ஒரு டெஸ்டுக்கு மட்டும் ஒத்துக்கொள்.
அதன் பிறகு நீ என் இதய தேவதை. உன்மேல் ஒரு தூசி கூட படாத மாதிரி பார்த்து கொள்வேன். என்னை நம்பு என்றான். உங்களை இதற்கு மேலும் நம்புகிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளவு முட்டாள் இல்லை என்றவள் தன் கையை உருவிக்கொண்டு வெளியேறினாள். வெளியே நின்றிருந்த மதுபாலனின் அருகே சென்றவள், போலாம் மது என்றாள். அவளின் பின்னால் ஓடி வந்த ராகவ், மகிஷா ஒரு நிமிஷம் நில்லு ப்ளீஸ், இந்த ஒரு முறை மட்டும் என் கண்டிஷனுக்கு ஒத்துக்கொள் என்றான். என்ன ராகவ் ஆச்சு? கேள்வி கேட்ட மதுபாலனை எரிச்சலாக பார்த்த ராகவ் உள்ளே நடந்ததை சிறிதும் குற்ற உணர்வின்றி சொல்லி முடித்தான். அதை கேட்டதும் மதுபாலனின் முகம் ஆத்திரத்தால் சிவந்தது. மனைவியாக வரப்போகிறவளை திருமணத்திற்கு முன்பே சந்தேகப்படுகிறாயே, நீ எல்லாம் என்ன மனுஷன் என்றான் கோபத்தோடு. சந்தேகப்படாமல் வேறு என்ன செய்ய சொல்கிறாய்? உங்களின் நட்பு நம்புகிற மாதிரியா இருக்கு? அன்னைக்கு பெண் பார்க்க வந்தபோது 2 பேரும் ஜோடி சேர்ந்து ரூமுக்குள் போனீங்க. வரும்போது அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரா. இதுலயே தெரியலையா உங்க நட்பு எந்த மாதிரின்னு? இல்ல ராகவ், நீ தவறாக புரிந்து கொண்டாய். அவள் அந்த அறையிலிருந்து அட்டாச்டு பாத்ரூமில் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணினாள் என அவசரமாக விளக்கினான் மதுபாலன். சரி, அப்படி உங்களுக்குள் இருப்பது வெறும் நட்புதான் என்றால் இந்த டெஸ்ட் எடுப்பதில் என்ன தயக்கம் இவளுக்கு? அவனின் நம்பிக்கையில்லாத்தனத்தை கண்ட மகிஷா ஆவேசத்துடன், நீ என்ன என்னை டெஸ்ட் பண்றது? உன்னை எனக்கு முதலில் இருந்தே பிடிக்கல. மதுவுக்கு பிடிச்சிருக்கு என்றதால் தான் நானும் சரின்னு சொன்னேன். இப்போது சொல்றேன், சந்தேக புத்தி உள்ள உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல என்றவள் மதுபாலனின் கையை பிடித்து இழுத்து கொண்டு அவனது பைக் நிறுத்தியிருந்த இடத்திற்கு சென்றாள். மதுபாலன் மனபாரத்துடனேயே வண்டியை வீட்டிற்கு செலுத்தினான். அதன் பிறகு வந்த நாட்களில் மதுபாலன் மகிஷாவிடம் சரியாக முகம் கொடுத்து கூட பேசாமல் இருந்தான். மகிஷா தன் பெற்றோரிடம் ராகவை தனக்கு பிடிக்கவில்லை என கூறிவிட்டதால் திருமண சம்பந்தமும் நின்றுவிட்டது. மதுபாலன் மகிஷாவிடம் சரியாக பேசாததை கண்ட சாந்தசீலன் தன் மகளிடம் விவரத்தை கேட்டார். மகிஷாவும் நடந்தது அனைத்தையும் அவரிடம் கூறினாள். அவளின் மனம் அந்த நேரத்தில் என்ன பாடுபட்டிருக்கும் என்பதை உணர்ந்த சாந்தசீலன், அவனின் சந்தேக குணம் பற்றி இப்போதே தெரிந்ததே, அதுவே போதும் என்றவர் அவளின் தலை கேசத்தை வருடிவிட்டார். அவரை சந்தேகமாக பார்த்த மகிஷா, அப்பா, உங்களுக்கு எங்கள் நட்பின் மேல் சந்தேகம் இல்லையா என்றாள். என்னிடம் நீ இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாமா மகிஷா? நீயும் மதுவும் எனக்கு 2 கண்களைப் போல. நான் உங்களை சந்தேகித்தால் என் கண்களில் தெரியும் காட்சிகள் அனைத்தையும் சந்தேகிப்பது போல. இதுவே நீ மதுவை அண்ணா என்று அழைத்திருந்தால் உங்களை யாரும் சந்தேகப்பட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு நல்ல நண்பனை அண்ணா என அழைப்பது அவ்வளவு சரியென எனக்கு தோன்றவில்லை. உங்களுக்குள் இருப்பது புனிதமான நட்பு. மஞ்சள் காமாலைக்காரனுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சளாகத்தான் தெரியுமாம். அதுபோலத்தான் சந்தேக பிராணிகளுக்கு உங்களின் நட்பு தவறாக தெரிகிறது. அதற்காக அவர்களைப் போல நானும் சந்தேகப்பட முடியுமா? எனக்கு என் மகிஷா மேலும் மது மேலும் நிறைய நம்பிக்கை உள்ளது. சாந்தசீலனின் வார்த்தைகளால் மகிஷாவின் கலங்கிய உள்ளம் தெளிந்தது. அவளின் மனதில் தெம்பு பிறந்தது. அன்று மாலை மதுபாலனை தேடி அவனது அறைக்கு சென்றாள் மகிஷா. அங்கே கட்டிலில் படுத்துக்கொண்டு விட்டத்தை வெறித்து கொண்டிருந்தான் மதுபாலன். அவன் அருகே சென்று கட்டிலில் அமர்ந்தவள், நீ ஏன் கொஞ்ச நாளா என்னுடன் சரியாக பேச மாட்டேங்கிற மது என்றாள். சட்டென கட்டிலிலிருந்து இறங்கியவன், எனக்கு ஸ்டடி ரூமில் கொஞ்சம் வேலை இருக்கு மது என்றவன் ரூமை விட்டு வெளியேறினான். அவன் பின்னாலேயே விரைந்த மகிஷா அவனின் கையை பிடித்து நிறுத்தினாள். அவளின் கையை சட்டென உதறியவன், இனிமேல் என்னை தொட்டு பேசாதே என்றான் அழுத்தமாக. உடலில் தீ பட்டதைப் போல் உணர்ந்த மகிஷா, நீ இப்போது இதை எந்த அர்த்தத்தில் சொன்னாய் என்றாள் கண்களில் அனல் பறக்க. அதட்டி உறங்க வைக்க வேண்டிய குழந்தையை முட்டாள்தனமாக அடித்தது போல் இவளிடம் இப்படி பேசிவிட்டோமே என வருந்தியவன், இதுவும் இவளின் நல்லதுக்குதானே என எண்ணியபடி அவளிடம், நீ நினைக்கிற அதே அர்த்தத்தில்தான் சொன்னேன் என்றான் மனதை கல்லாக்கி கொண்டே. அவனின் சட்டையை பிடித்து கன்னத்தில் பளீரென ஒரு அறை விட்டவள், ஏதோ ஒரு தெருப்பொறுக்கி சொன்னான் என்பதற்காக என்னிடமே நீ இப்படி பேசுகிறாயா? நீ மனதிலிருந்து பேசுவது எது, வெறும் வார்த்தைக்காக பேசுவது எது என்று கூட எனக்கு தெரியாது என நினைத்தாயா என்று உருமினாள். அவள் போட்ட சத்தத்தில் அங்கு வந்த சோமநாதனும் ஹேமாவதியும் அவளிடம் என்னவென விசாரித்தனர். மதுபாலனை ஒரு பார்வை பார்த்தவள் அவர்களிடம் ராகவ் ஹாஸ்பிட்டலில் நடந்து கொண்டதையும் மதுபாலன் அதற்காக தன்னிடம் சில நாட்களாக பேசாமல் இருப்பதையும் கூறினாள். ச்சே, அந்த ராகவ் அவ்வளவு மோசமானவனா? கடவுளே, எப்படியோ நம்ம பொண்ணு தப்பிச்சா என ஆறுதல் அடைந்தாள் ஹேமாவதி. நீ ஏமா இது அன்னைக்கே சொல்லவில்லை? நீ மட்டும் அப்போதே சொல்லியிருந்தால் நான் அவன் பல்லை உடைத்திருப்பேன் என ஆவேசமடைந்தார் சோமநாதன். நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனால் நான் அந்த ஒழுக்க சீலனை வேண்டாம் என்பதற்காக, அந்த பரதேசி எங்களின் நட்பை சந்தேகப்பட்டது என்றதற்காகவும் என்னோடு பேச மாட்டேங்கிறான்.
இவன் நடந்து கொள்வதை பார்த்தால் அவனின் சந்தேகத்திற்கு இவனும் துணை நிற்பது போல் இருக்கு அங்குள் என கண் கலங்கி கூறியவள் தன் கண்களில் தண்ணீர் கரைபுரைந்து ஓட காத்திருக்கிறது என உணர்ந்து அங்கிருந்து வேகமாக வெளியேறினாள். தன் வீட்டின் தோட்டத்திற்கு வந்தவள் அங்கிருந்த புல்வெளியில் அமர்ந்து சத்தமின்றி அழுதாள். அவள் அழுவாள் என தெரிந்தே இருந்த மதுபாலன் அவளை பின்தொடர்ந்து வந்து அவள் அருகே அமர்ந்தான். சட்டென அவனை விட்டு விலகி அமர்ந்தவள், என் அருகே அமராதே, அமர்ந்தால் நீயும் நானும் என்றவள் மேற்கொண்டு சொல்லத் தெரியாமல் திணறியபடி முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டாள். அவளை நெருங்கி அமர்ந்தான். அவளின் முகத்தை தன் புறம் திருப்பி அவளின் கண்ணீரை துடைத்து விட்டான். சாரி மகி, அன்றைக்கு அவன் அப்படி சொல்லியதும் எனக்கு மனதிற்கு ரொம்ப கஷ்டமாகிவிட்டது. இவனைப் போல இனிமேலும் யாரும் நம்மை சந்தேகப்படக்கூடாது என்றுதான் நான் அப்படி நடந்து கொண்டேன். சாரி மகி என்று கெஞ்சினான். யாரோ சந்தேகப்படட்டும், அதனால் நமக்கென்ன வந்தது? என்ன மகி புரியாமல் பேசுற? எல்லோருமே சந்தேகப்பட்டால் உன்னை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? ஏண்டா மது இப்படி கேட்குற? நம்ம நட்பை புரிந்து கொண்ட ஒருவன் நிச்சயம் எனக்கு கிடைப்பான்டா என நம்பிக்கையோடு கூறினாள் மகீஷா. ஆனாலும் உனக்கு புருஷனா வரப்போகிறவன் ரொம்ப பாவம் மகி, சினுங்கலாகச் சொன்னவனை புரியாமல் பார்த்தாள். ஒரு அறைக்கே என் கன்னம் வீங்கிவிட்டது. நண்பனுக்கே இந்த அடி என்றால் கணவனுக்கு சொல்லவா வேண்டும் என கேலியாக கூறி சிரித்தான். சாரிடா என்றாள் வருத்தத்தோடு. பரவாயில்ல விடு மகி, இதற்காக நீ சாரி கேட்க தேவையில்லை. என்னை அடிக்க உனக்கு முழு உரிமையும் உண்டு. அவனைக் கண்டு அழகாக புன்னகைத்தவள், இதுதான் உள்ளத்திலிருந்து வரும் வார்த்தை என கூறியபடி அவனை அடிக்க கை ஓங்கினாள். சட்டென விலகி எழுந்தவன், உன் கைதான் குச்சி போல் இருக்கின்றது என்றால் நீ அடிக்கின்ற அடியும் குச்சியில் அடிப்பது போலவே இருக்கிறது. இனிமேலும் உன்கிட்ட அடி வாங்குற அளவு என்கிட்ட சக்தி இல்லம்மா என்றான் முகத்தை பரிதாபமாக வைத்துக்கொண்டு. ஓவரா சீன் போடாதடா என்றவள் அவன் கரம் பற்றி எழுந்து நின்றாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கதையை கேட்க நம்ம கதைக்குயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.